எல்லா பெண் குழந்தைங்களும் அவங்க அப்பா பேச்சை மட்டும்தான் கேட்பாங்க. ஏன் தெரியுங்களா? அவங்க முதல்ல ஸ்பரிசிக்கிற ஆள் யாரு? ஆண்மகன்ல அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுடைய அப்பாவாக தான் இருக்கும். அதே மாதிரி அவங்க ஒரு சூப்பர் ஹீரோவாக ஒருத்தரை பார்க்குறாங்க, சின்ன வயசுலேருந்து குட்டி வயசுலேருந்து பார்க்குறாங்க அப்படின்னா அது அவங்க அப்பாவாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க அப்பா கிட்ட மட்டும் ஒரு பொண்ணுக்கு கிடைக்கிற சலுகை வேறு யாருக்கிட்டையுமே கிடைக்காது. ஏன்னா அவள் கேட்குறது இல்லை, நினைக்கிறதெல்லாம் வாங்கி தரது அவள் அப்பாவாக மட்டும்தான் இருக்க முடியும். அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி யார் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா அவள் டேட் லிட்டில் பிரின்சஸாக இருக்கிறதால உடனே அவள் செய்கிறது அவங்க அப்பா யாரை கை காட்டுறாங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்குவாள். அதே மாதிரி இன்றைக்கி என்ன கேட்டால் எங்கள் அப்பா கை காட்டின மாப்பிள்ளையே அதாங்க நான் கல்யாணம் பண்ணிகிட்ருக்கேன். என் பெரிய மருமகளை கேட்டால் அவள் அதை விட பெட்டராக சொல்லுவாள். எங்கள் அப்பா தான் எனக்கு உயிர், எங்கள் அப்பா தான் உலகம், எங்கள் அப்பா சொல்கிற மாப்பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரியே சின்ன மருமக அவள் ரொம்ப லிட்டில் பிரின்சஸ்னே சொல்லணும். அவ்வளோ செல்லமாக தோடெல்லாம் கழுவி எங்கள் அப்பா போட்டு விடுவார். அப்படி சொல்லும்போதே ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா அவங்க குழந்தைங்கள அவங்க இன்னைய வரைக்கும் அவளுக்கு 20 வயசு ஆகுதுனாலும் அவங்க அப்பா அவளை குழந்தையாக தான் பார்க்குறாரு. அதே மாதிரி எங்கள் பெரிய மருமகளையும் அவங்க அப்பா ஒரு குழந்தையாக தான் பார்ப்பாரு. என் குழந்தை என்ன கேட்குதோ அதை வாங்கி கொடுங்க, என் பொண்ணு என்ன கேட்குறாளோ அதை வாங்கி கொடுங்க, அந்த வார்த்தைகள் தான் வரும். இன்றைக்கி எங்கள் அப்பா வாயிலிருந்தும் அதான் வரும். என் குழந்தை அவளுக்கு எதுவும் தெரியாது, அவளுக்கு என்ன கேட்குறாளோ வாங்கி கொடுங்க. இப்படி அப்பாவோட பாசம் எல்லா பெண் குழந்தைகளுக்கும் கிடைக்கும். அதே மாதிரி பாதுகாப்பு அவங்க அப்பா கிட்ட மட்டும்தான் கிடைக்குங்கிறதால தான் அப்பா சொல்கிறபடியே நடக்கிறாங்க, அப்பா சொல்கிற பேச்சு கேட்குறாங்க. இது நிறைய பேருக்கு புரியறதில்ல. அப்பா அப்பா அப்பான்னு எப்போ பார்த்தாலும் அவங்க அப்பா பேச்சே பேசிகிட்டு இருக்காங்களே அப்படி சொல்லி அவங்க வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் கோவம் வரலாம், இல்லை புகுந்த வீட்டுக்காரங்களுக்கு எல்லாருக்குமே கோவம் வரலாம். ஆனால் அந்த பெண்ணோட உலகம் அவங்க அப்பாவை தாண்டி வெளியே வருது அப்படின்னா அவள் உலகத்தையே விட்டுட்டு வெளியே வரா. அப்படிப்பட்ட பொண்ணுக்கு அவங்க வீட்டில் இருக்கிற அந்த வீட்டுக்காரன் அவங்க அப்பாவோட பாதுகாப்பையும் அவங்க அப்பாவோட அன்பையும் அவன் காட்டிட்டா, அவங்க அப்பா நினைப்பே வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டாவே அவன் அந்த ஆண்மகன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஜெயிச்சதா அர்த்தம்.